பெரிய வயலன்ஸ் ஃபேனே கிடையாது எங்கள் டீமில். அதெல்லாம் கட்டி போட்டு பார்த்து பார்க்க போகணும் அடிக்கிறது. எல்லா படத்தையும் ட்ரை பண்ணுவோம். ஏன் கட் பண்ணுறீங்க, இப்போ இது காட்டில் என்ன ஆக போகுது நாங்களே கேட்டிருப்போம். சென்சார் போர்டு சொல்ல தப்பெல்லாம் கிடையாது. அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் இந்த ஆடியன்ஸ் சரி ஓகே இருந்தாலும் கொடுத்துருங்க வித்தவுட் கட்ஸில் போகலாம். நான் ஃபிலோனா ஸ்டுடியோ எடிட்டர் ஸ்டுடியோவில் தான் நான் ரஷஸ் பார்த்தேன். லோகேஷ் நான் படம்ன்றனால எட்டி பார்க்க முடியும். வேற யாராவது படம்னா எடுத்துருவாங்க. விஷுவலில் நாங்கள் என்னெல்லாம் ரெஃபரன்ஸ் அதை 100 மணி தாண்டி போயிட்டாங்க. இங்கே கொண்டு போய் குறைச்சேன். அப்போ பார்க்கும்போது ஷோபின் தெரிஞ்சிட்டாரு. ரஜினி நீங்கள் மீட் பண்ணீங்களா? ஆமாம், சும்மா அவரை பார்க்க தான் செட்டுக்கு போவோம். எனக்கு என்ன வேலை செட்டில் அங்கே எதுவுமே இருக்காது. விஷ்ணு வாங்க அப்படின்னு சொன்னாலே போதும், நாளைக்கு டெட்டு. என் பேர் சாதாரண பேர் தான் சார். விஷ்ணு வாங்கன்னு சொல்லுவோம். அப்பா பயங்கரமான பேர் வச்சுருக்காங்களே எனக்கு. இனிஷியலாக லொகேஷன் இது பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது நிலாது வானத்து மேலே தான் நாங்கள் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுற. அப்படியே கமல் சார் தான். அங்கே எங்கே திரும்பணும், எப்படி எந்த முக்கில் போய் திரும்பினாலும் கமல்ஹாசன் பண்ணுறாரு. அது ஏதோ ஓரளவுக்கு பக்கத்தில் போக முடிஞ்சுது. அது ஒரு 80 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் சரி, 8 கிலோமீட்டருக்காக முன்னாடி போக முடிஞ்சது. அனிசாருக்கு இருக்கிற பிரச்சனைனா 5மே ஹிட் நம்பர் வேணுன்றதா அணியோட. இப்போ மற்றவங்களும் பார்க்கும்போது ஆல்பம்க்கு 2 சாங் 3 சாங் ஹிட் ஆச்சுன்னா போகணும். இப்போ இவர்கிட்ட அந்த எதிர்பார்ப்பு பெருசு. லொகேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணது இப்படிதான்டா வேணும் அப்படின்னு கேட்டு படம் போட்டு காமிச்சாச்சு. படம் பார்த்துட்டேன். படம் பார்த்து முடிச்சு இதில் என்ன தேவையா பண்ணிடுறா கரெக்டாக கொண்டு உட்காந்துறேன். எனக்கு அந்த நம்பிக்கை தான் இருக்கிறது பெரிய விஷயம். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். கிருஷ்ணன் ப்ரோ வணக்கம். வணக்கம். படத்துக்கு படம் ஹைப் வந்து லோகேஷ் கனகராஜ் அண்ட் கேங் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அவர் என்ன பண்ணாலுமே நீங்கள் அது ஒரு ஸ்பெஷல் அங்கமாக இருக்கும். படங்களில் கண்டினியூஸாக பாட்டு எழுதுறது, அசோசியேட் டேரக்டராக கூட ஒர்க் பண்ணது, ஸ்கிரிப்டிங் ப்ராசஸில் ஒர்க் பண்ணது அப்படிங்கிற ஒரு ஜேர்னி ஒன்று இருக்கு இல்லையா? அது கூலி வரைக்குமே வந்து அந்த சக்ஸஸ் ஸ்ட்ரீக் சொல்லுவாங்க. அது வந்து தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ நார்மல் திங். அது ஒரு ஆக்டருக்கே அப்படிங்கும்போது ஒரு டேரக்டர் அந்த டேரக்ஷன் டீமுக்கு அவங்க சுற்றி இருக்கவங்களுக்கு எப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த சக்ஸஸ் ஸ்ட்ரீக்கை தக்க வச்சுக்கிறது அந்த கேங் அது எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட்? நீங்கள் சொல்கிறத கேட்க சந்தோஷமாக இருக்குது. சக்ஸஸ் ஸ்ட்ரீக்குன்னு சொல்லும்போது அதெல்லாம் பெரிய வார்த்தை. அந்த பெரிய வார்த்தை காரணம் அவர் தான், லோகேஷ் தான். அவர் கூட்டு போகிற அந்த ஸ்பீடு அண்ட் அவரோட டெசிஷன்ஸ் கரெக்டான முடிவு எடுக்கிறது, எடுத்த முடிவுக்கு உசுறு கொடுத்து உழைக்கிறது, அதெல்லாம் அவர் பண்ணுறதுனால ஸோ கூட சேர்ந்து இது வரைக்கும் கூட்டு வந்துட்டு இருக்காரு. அவ்வளோ தூரம் நம்பிக்கையாக வச்சு கூட்டு வருதுன்னு இருக்குல்ல. ஸோ அது அவருக்கு தான் நன்றி. ஸோ அதனால் அது கூட ஒர்க் பண்ண இந்த ப்ரெஷர்லாம் எங்களுக்கு தெரில. சக்ஸஸ் ஸ்ட்ரீக் அப்படிலாம் தெரில. கரெக்டாக அவர் கொடுக்குற ஸ்கோப்பு கரெக்டாக ஒரு வார்த்தை போட்டணும், ஒரு ஒர்க்கு கொடுத்தணுன்றது மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அது வரைக்கும் சந்தோஷமாக ஹாப்பியா. ஓகே. அண்ட் லியோ வரைக்குமே ஒரு ஜேர்னி ஒன்று இருந்தது. நாரடி அந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய இருந்தது. பட் அதில் இன்னும் ஹை கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் கூலி அப்படிங்கிறது ஸ்டார் காஸ்டிங்ல இருந்தும் அண்ட் எஸ்பெஷலி மோனிகா ஹிட் ஆகும் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஒரு சாங் இப்படி பூஜா கிட்டே மேம், ஆனால் இவ்வளோ ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்கல. அந்த ஹூக் ஸ்டெப்ஸு லிரிக்கும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் இது எந்த அளவு ஹாப்பி உங்களுக்கு? பிகாஸ் ஒரு லிரிக்கல் வீடியோவே ஒரு பயங்கர ஹிட்டு, விஷுவல் வந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். படத்தில் மோனிகா ஒரு சைடு இருக்குது. நான் உங்களோட ஆஃப் கேமரா சொல்ல மாதிரி உயிர்நாடி நண்பனே எனக்கு அது சம்திங் அது யூனிக். அது அனிருத்தோட அந்த கிளாசிக்கலில் ஒரு டச் ஒன்று வச்சிருந்தாரு. ப்ளஸ் லிரிக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி இருந்தது. ஸோ இந்த சக்ஸஸ் எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு பாட்டு ஒர்க் பண்ணும்போது. ஸ்பெஷல் நம்பர் நாங்கள் இதுவரைக்கும் பண்ணதில்லை. மற்ற படத்துக்கு ஸ்பெஷல் நம்பர் தூக்கி நாங்கள் 5 சீக்வன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு போவேன். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பெஷல் நம்பர் பண்ணணுன்றது இருந்துச்சு. சரி ஓகே, நானும் எனக்கு அதில் பெரிய அனுபவம் எல்லாம் கிடையாது. ஸ்பெஷல் நம்பர் இதெல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கோம். ஸோ இனிஷியலாக லொகேஷன் இது பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது நிலாது வானத்து மேலே தான் நாங்கள் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுற. ஸோ அதுக்கு சிமிலராக இல்லாட்டி கமல் சார் தான். அங்கே எங்கே திரும்பினாலும் எப்படி எந்த முக்கில் போய் திரும்பினாலும் கமல்ஹாசன் பண்ணுறாரு. அதுக்கு சிமிலராக இல்லை அதை மாதிரி பண்ணணுன்றதான் பார்க்குது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போர்க்கண்ட சிங்கம் பண்ணும்போது அதுக்கு எக்ஸாம்பிளாக அது தென்பாண்டி சீமையில் அந்த மாதிரி அவ்வளோ பெரிய படம். அந்த பாட்டு நம்ம தொடவும் முடியாது, பக்கத்தில் நெருங்கவும் முடியாது. ஸோ எமோஷன் ரெஃபரன்ஸ் அதுதான். கமல் சாரை வச்சு அந்த எமோஷன் ப்ளே பண்ண சாங்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கர் அதுதான். அஃப்கோர்ஸ் தேவர் மகன்லையும் இருக்குது, நிறைய படங்கள் இருக்குது. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களுக்கு மண்டல அடிச்சது வந்துட்டு தென்பாண்டி சீமையில். ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னு பார்த்தா எங்களுக்கு போர்க்கண்ட சிங்கம் எப்பவுமே ஒரு இலக்கு இருக்கணும்ல, அட்லீஸ்ட் அதுதான் வச்சிருந்தோம். எனக்கு இந்த ஐடியா சாங் வரும்போது எனக்கு நிலாது வானத்து மேலே தான் எங்கால் நிறைய பேசுகிறேன் நம்ம. ஸோ அதை எக்ஸாம்பிளாக வச்சுப்போம், அதில் போகிற மாதிரி போட்டுக்கலாம். அது ஒரு மூட் வைப் ஒன்று. ஆமாம், அந்த வைப்பாக போய்க்கலாம், அதில் போய்க்கலான்றது. ஸோ அது ஏதோ ஓரளவுக்கு பக்கத்தில் போக முடிஞ்சது சின்ன சின்னதாக. அது ஒரு 80 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் சரி, 8 கிலோமீட்டருக்காக முன்னாடி போக முடிஞ்சது. அது வரைக்கும் ஹாப்பி. அண்ட் எனக்கு ரெஃபரன்ஸாக பண்ணதும் வாலி சார் சாங்ஸ் தான். எல்லா பாட்டும் அப்படி தான் பண்ணுவேன். இது கலாசலா தான் நான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டேன். ஓகே, லிரிக்ஸ் ஓகே. அதில் இருக்கும் அவர் யார் ஆடுறான். இப்போ நான் முதல்ல கேட்டேன் யார் ஆட போறா. நான் ரஜினி சாரை பற்றி பயங்கரமாக பேசி பாட்டு பண்ண முடியாது. ஏன்னா அஃப்கோர்ஸ் அவர் ஆடலை, மற்ற ஸ்டார்ஸ் வச்சு பேச முடியாது. ஓகே. ஸோ யார் ஸ்பெஷல் நம்பருக்கு ஆட வரா அவங்கள சொல்லுங்க.
ஏன்னா அதுல வடக்கே கேட்டுப்பாரு ஹிஸ்ன்னு தான் சொல்லுவான், ஜர்தா பீடா போற என் பேரை தான் மெல்லுவான். ஆமா. பிகாஸ் மல்லிகா ஷெராவத் ஹிஸ்னு படம் நடிச்சிருக்காங்க, அதனால அதை தூக்கி வச்சு அவர் தெளிவாக போட்டுருந்தாரு. ஓகே. அந்த மாதிரி 1000 வரைக்கும் அவர் பண்ணுது. எனக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை அவர் டச் தனி, அது வாலிசாரோட டச் அப்படிங்கிறது பயங்கரமா டச். அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம்னு பார்த்தோம். அதனால தான் பூஜா ஆடுறாங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி லைன் பூஜா ஆட்டத்தில் இந்த ஹூக் லைன்ஸ்லாம் போட்டு நம்ம அதுக்கு போட்டுருந்தோம். ஓகே. ஸோ எனக்கு அந்த பாட்டு சரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமே ஃபர்ஸ்ட் டைம் ரஃப் கேட்கும்போது செம ஜாலியாக இருந்துச்சு. நல்ல எனர்ஜி, சூப்பர் எனர்ஜி. எனக்கு சரி எப்போ அந்த பாட்டு வரும் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் சிக்கிட்டு வந்துருச்சு, பவர் ஹவுஸ் வந்துருச்சு, சரி இதுன்னு வரலையே பார்த்துருந்தோம். ஓ ஆமா, உங்களுக்கு அது இது இருந்துகிட்டே இருக்கும்ல. ஆமா, நம்ம பாட்டு எங்கேயா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இருக்கும். ரஜினி சார் படம் வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட ரியாக்ஷன் என்ன? ஃபர்ஸ்ட் அந்த நாங்க பார்த்துட்டு எங்களுக்கு வைப் ஒன்று, பட் அது நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆமா, லிரிக்கல் வீடியோ, சௌபின், பூஜா, அந்த ஹூக் ஸ்டெப் அதெல்லாம் பார்த்துறோம். அதெல்லாம் பிளாஸ்ட். நான் ஆக்சுவலி ஃபிலோனா ஸ்டுடியோ எடிட்டர் ஸ்டுடியோவில் தான் நான் ரஷஸ் பார்த்தேன். ஓ சரி. நான் என் படத்தோட வேலைக்கு அதுக்கு உள்ள போயிட்டு உட்காந்து பக்கத்துக்கு அதை திறந்து உள்ள பார்க்கறது இருக்கும். என்ன பண்ணுறீங்க? ஆமா, ஹாய் ஒர்க் போயிட்டு. ஓகே. ஸோ அதனால அதுக்கு நடுவில் பார்த்துட்டு இருப்பேன். லோகேஷ் நான் படம்ன்றனால எட்டி பார்க்க முடியும். வேற யாராவது படம்னா எடுத்துருவாங்க. பார்த்துட்டு அப்போ பார்க்கும்போது ஷௌபின் தெரிஞ்சிட்டாரு. ஏன்னா இனிஷியலா சாங் பண்ணும்போதே தெரியும் ஷௌபின் அண்ட் பூஜாக்கு தான் சொன்னாங்க. ஸோ ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. என்ன பார்க்கும்போது பயங்கரமா டான்ஸ் நம்ம. ஏன்னா எந்த டான்ஸ் நம்ம நாங்கள் பார்த்து சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை இருக்கோ அந்த ரெஃபரன்ஸ்லாம் வச்சு பார்க்கணும். ஆமா, இல்லை நம்ம அதை விட சூப்பராக பண்ணியிருக்கோம். அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். விஷுவலாக தான். நான் லிரிக்ல எனக்கு அதை சூப்பராக பண்ணணும் தெரியாது. ஆனால் விஷுவல்ல நாங்கள் என்னெல்லாம் ரெஃபரன்ஸ் இருந்தோம் அதை 100 மணி தாண்டி போயிட்டாங்க. சாண்டி மாஸ்லாம் எங்கேயோ கொண்டு போய் குறைச்சிட்டாங்க. அந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பயங்கரமா இருக்கு. இப்போ அனிருத் அவரோட ஒர்க் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாரு. இந்த லாஸ்ட் ஒரு 40 டேஸ்ல அனிருத் அவரோட ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. எல்லாமே நார்மல் பிளாக் பஸ்டர்ல எல்லாமே சார்ட் பஸ்டர்ஸ் மாதிரி எல்லா பாடல்களுமே அந்த இது அவருக்கு தூங்க டைம் கிடைக்கும். ஏன்னா கூட ஒர்க் பண்ணியிருந்தீங்க. அந்த ஒர்க்கிங் அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும்? அவரோட நைட்டு தான், ஆப்வியஸ் நைட் தான் ஒர்க் பண்ணுவார். பட் அந்த லிரிக்ல கரெக்டாக அது உட்காரணும். ஏன்னா இப்போ ஒரு பாட்டுனா பரவாயில்ல. ஸோ ஒவ்வொரு பாட்டு பண்ணும்போது இப்போ ஒரே நாளில் 2 பாட்டு மேபி முடிச்சிருக்கலாம், இல்லை 2 டேஸில் 1 சாங் அப்படி முடிச்சிருக்கலாம். அவர் லிரிக் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அவரோட? எனக்கு இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணது ரொம்ப ஈஸியஸ்டான மியூசிக் டைரக்டர் வந்துட்டு அனி சார் தான். என் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு ஜென்மாட்டன். எனக்கு அவனை தெரியும். அதனால ஜென்மாட்டன் வந்துட்டு நான் மியூசிக் டைரக்டர் பார்க்கறத அதிகமாக நான் ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன். அனி நான் வந்துட்டு நான் மியூசிக் டைரக்டர் தான் பார்த்துருக்கேன். ராக் ஸ்டாராக பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் பக்கத்துலேயே தெரியும். ஸோ அதனால் அவரோட ஒர்க்கிங் பேட்டர்ன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான். நீங்கள் இப்போ அனி சாருக்கு இருக்கிற ப்ரெஷர்னா ஒரு ஆல்பமில் 5 சாங், ஒரு வருஷத்துக்கு 2 ஆல்பம் கொடுக்கணுன்றாங்க. ஆனால் என்னன்னா 5 சாங்ல 5மே ஹிட் நம்பர் வேணுன்றதா அனியோட ஆல்பமே மொத்தமாக 5 பாட்டு ஹிட் வேணுன்றது. இப்போ மற்றவங்களும் பார்க்கும்போது ஒரு ஆல்பமுக்கு 2 சாங் 3 சாங் ஹிட் ஆச்சுன்னா போகணும். இப்போ இவர்கிட்ட அந்த எதிர்பார்ப்பு பெருசு. ஸோ அதுக்கேற்ற ஒர்க்லாம் பார்க்கும்போது தூங்குறாரு எனக்கு தெரியாது. அவரோட பேட்டர்ன் தனி தான். திடீர்னு எப்பவுமே மிட் நைட்ல கால் வரும், சாங் வரும், அவங்க அப்போ தான் ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ நான் என்ன ஸ்பீட்ல பண்ணுவேன், என்ன ஒர்க்ல பண்ணுவேன்னு அவருக்கு தெரியும். ஸோ அதனால அந்த ரேப் அப்படியே போயிடும். கடகடன் டப்புன்னு வரும், ஒரு வாய்ஸ் ஒன் மட்டும் வரும். அந்த வாய்ஸ் ஒன் கூட டப்புன்னு அணி அவரே கூப்பிட்டு பேசணும் அவசியம் இல்லை. டீம்ல தான் அனுப்புவாங்க. தலை ஒரு பாட்டு வருது, முடிச்சது தலை பண்ணிதான் தலை. ஓகே சிம்பிளா முடிச்சிடும். அதுல ரொம்ப பெரிய எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண எப்படின்னு தெரியல. தினசரி அன்றாடம் பண்ற வேலையாயிருச்சா, அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சத்தியமா தெரியல. ஓகே, அதான் எனக்கு மோனிகா கேட்டேன். எனக்கு உயிர்நாடு நண்பனே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. எத்தனை தடவை மோனிகா பவர் ஹவுஸ் லூப்ல கேட்டணும், ஈக்குவலா நான் உயிர்நாடு நண்பனை கேட்டிருக்கேன். அது சம்திங் அது இந்த ஆல்பம்ல இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் மாதிரி இருந்தது எனக்கு உயிர்நாடு நண்பனே அப்படிங்கிற மாதிரி. ஸோ உயிர்நாடு நண்பனை எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல படம் பார்க்கும் லொகேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணது இப்படிதான்டா வேணும் அப்படின்னு கேட்டது இல்ல. அது ஒரு பெருசா நான் படம் போட்டு காமிச்சாச்சு. ஓ சரி, படம் பார்த்துட்டேன். படம் பார்த்து முடிச்சு இதுல என்ன தேவையா பண்ணிடுறான், கரெக்டாக கொண்டு உட்காந்துறான். ஏன்னா எனக்கு அந்த நம்பிக்கை தான் இருக்குதுல பெரிய விஷயம். ஓகே, அவன் பண்ணிப்பான். நான் ஏன் அவனை புடிச்சு பண்ணணும், அவன் பண்ணிப்பான்றது. ஏன்னா நான் என் படத்தை ஓன் பண்ற அளவுக்கு நான் லொகேஷன் படத்தை ஓன் பண்ணிருப்பேன். அது எப்பவுமே அதுதான். ஓ அந்த போட்டு காமிச்சிட்டாரு, நீங்க எழுதிட்டீங்க. எழுதிக்கணும், என் வேலை அவ்வளவுதான். ஏன்னா ஒருத்தர் நார்மலா சொல்றேன், நான் இப்போ உங்களோட சொல்லணும்னா எழுதிக்கணும், நான் படமே பண்ணி காமிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் உன்ன என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், இது ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அதனால தான் அது ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு எக்ஸ்பிளனேஷன் வேலையெல்லாம் பெருசாலும் நடக்க கிடையாது. பார்த்துட்டு அவன் போய் எழுதிட்டு வர போறான். ஆனால் ட்ராக் வந்துச்சு, சரி எழுதிடுறான், நான் முடிச்சிட்டேன், நான் கேட்டுறேன்டா, அவ்வளோதான். அவருக்கு ஏதாவது தப்பு இருந்துச்சு, வேலை வேணும்னா இது மட்டும் எனக்கு வேற ஏதாவது கொடுன்னு கேட்டுருவாரு எப்பவுமே. ஓகே, பார்த்துட்டு கேட்பாரு. போர்க்கண்ட சிங்கம் முன்னாடி அந்த வார்த்தைக்குலாம் வேற வார்த்தை வச்சிருந்தேன், அது இல்லை வேற வார்த்தை வேணும்னா சார் அப்பயே மாற்றி கொடுத்தோம். மற்றபடி எனக்கு நாயகன் மீண்டும் வரைக்கும் எதுவும் கரெக்ஷன்லாம் வந்து கெடுத்து கிடையாது. நாரெடிலையும் சரி, பேடாஸ் இல்லை எதுவும் மோனிக்காவை அதாவது எதுவுமே ஒரு கெடுத்து கிடையாது. செம்ம பாண்டா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தா இப்ப பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ எனக்கு அவர் கொடுக்கறது தான் கான்ஃபிடன்ஸ். அதாவது இவ்வளவு பெரிய படத்துல என் முடிவு கரெக்டா இருக்கும்னு நம்பி ஒருத்தர் கூட இல்லை, அவன் கரெக்டாக பண்ணிடுவான்றது அந்த ஒரு ஹோப் தான் இல்லை. அதெல்லாம் நல்லா. ஏன்னா அதே தான் எனக்கு அன்னிக்கிட்டையும் ட்ராவல் ஆகும். எங்களுக்கு அந்த கூலிங் மெட்டீரியல்ஸ் பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. மேபி உங்களுக்கு உள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம். எங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் ஷாக். அந்த ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் டீசராக இருக்கட்டும், அந்த முச்சல்லாமாவாக இருக்கட்டும், லாஸ்ட்டாக வந்து சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே
இப்படி பார்த்த ஒரு மூமெண்ட் வந்து அந்த படத்தோட ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது. ஏன்னா லோகேனாவும் இதுக்கு முன்னாடி மேபி யூபை ஏ அந்த பேட்டர்ன் ஒன்று வரும். ரஜினி சாருக்கும் ஏ இல்லை, அவர் எப்படி அக்செப்ட் பண்ணாரு, அவரும் டேரக்டரோட விஷனில் கம்ப்ளீட்டாக விட்டாரு. லோகேனா அது ப்ராப்பராக பண்ணியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் ஆல்சோ அவங்களும் வந்து ஒரு தலைவர் படத்தை, நான் கலாநிதி மாறன் சார் ஆப்வியஸாக தலைவரோட எவ்வளோ பெரிய ஃபேன் அப்படிங்கிறது தெரியும். அந்த ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கும் போது எல்லாருக்குமே ஷாக்கு. உங்களுக்கு உங்கள் டீமுக்கு எப்படி இருக்கு? இல்லை, நாங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிருப்போம் ஒரு படமாச்சு. அப்படியா? டச் போவோம் நம்ம என்ன இப்போ லோகேஷ்னா படத்தில் இந்த வன்முறைன்னு சொல்லும்போது, வயலன்ஸ் சொல்லும்போது ஐயோ பார்க்கவே முடியலன்ற மாதிரி இருக்காது. நான் பார்த்தேன், நாங்கள் எப்படி தெரியும், ஏன்னா அவருக்கு அது அழகாக காட்ட தெரியுது. அதுதான் எனக்கு அந்த கோருன்றதெல்லாம் வராது. ஏன்னா நான் பெரிய வயலன்ஸ் ஃபேனே கிடையாது எங்கள் டீமில். நான் ஒருத்த மட்டும் தான். நீங்களா? அந்த வயலன்ஸ் ஃபேனே கிடையாது. அதெல்லாம் கட்டி போட்டு உட்காந்து பார்க்க போகணும், பார்க்க மாட்டேன். அதெல்லாம் பெருசாக ஆசை கிடையாது. அவர் காட்டுறது தான் எனக்கு ரொம்ப ஆசையாக பிடிக்குன்னா, அது ரொம்ப அழகாக நேர்த்தியாக காலம். அதுக்கு முன்னாடி ஒரு எமோஷனை கொடுத்துருவாரு. இப்போ அவன் வெட்டுறான் கொள்றானா கூடி அதுதான் போய் நின்றுட்டு இருக்கோம். அந்த வயலன்ஸ் தப்பா எங்களுக்கு தெரிஞ்சது இல்லை. ஸோ அதனால தான் எனக்கு எல்லா படத்துலையும் ட்ரை பண்ணுவோம். ஏன் கட் பண்றீங்க, இப்போ இது காட்டில் என்ன ஆக போகுது நாங்களே கேட்டிருப்போம். சென்சார் போர்டு சொல்றது தப்பெல்லாம் கிடையாது. அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் இந்த ஆடியன்ஸ் சரி ஓகே இருந்தாலும் ஏ கொடுத்துருங்க, வித்தவுட் கட்சியில் போகலாம்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்தில் நான் ஃபர்ஸ்ட் ஏ பார்க்க நான் சந்தோஷமா தான் இருந்தேன். ஓகே கதையில கை வைக்கக்கூடாது, இதெல்லாம் கொண்டு போங்கன்னு இருக்காங்க. அண்ட் ரஜினி சார் நீங்கள் சொல்லதான் பாயிண்ட் கார்டு தான். ரஜினி சாருக்கும் சன் பிக்சர்ஸ்லாம் இதெல்லாம் ஒத்துக்கிட்டதுல பெரிய விஷயம் தான். பெரிய விஷயம். ஸோ அது படத்தை பாருங்க ஜஸ்டிஃபை ஆகும். ஓகே, ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தோம், ஆப்வியஸாக நீங்களும் பார்த்துப்பீங்க. லோக்கி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் கூப்பிடுவோம், ஒரு குழந்தை கூப்பிடும். ஆமாம். ஸோ நீங்கள் சொன்ன டக்குன்னு அதான் எனக்கு இப்போ கைதியே தான் எல்லாம் ஃபுல்லாக ரவுடிஸ்க்கும் போலீஸ்காரும் நடுவில் நடக்க அவ்வளோ பெரிய கதை எதுக்கு போதுன்னா ஒரு அப்பாவும் ஒன்றும் சேர்றாங்களா இல்லையா, முடிஞ்சிருச்சுல சார். நீங்கள் வீட்டுக்கு எடுத்துக்கோ என்ன எடுத்துகிட்டு போவீங்க. ஓகே, அவன் பிள்ளைய கூட்டு போயிட்டான் அவ்வளோதான். எங்க எதை பிளேஸ் பண்றோன்றது தானே, அவர் அது தெளிவாக தான் இருக்காரு. ஓகே, இப்போ ஃபேன்ஸ் தியரி ஒன்று இருக்கும் இல்லையா. இப்போ நீங்க பார்க்க தியரி கிடையாது, கூலிக்கு ஒரு தியரி ஆப்வியஸா லோகேனா ஒரு தியரி வந்திருக்கும். இப்போ விக்ரமா இருக்கட்டும், லியோவா இருக்கட்டும். ஐ திங்க் விக்ரமுக்கு படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய வந்தது. அந்த லியோக்கு எங்கெங்கயோ கனெக்ஷன் வச்சு அந்த தியரி ப்ராசஸ் வந்தது. இப்போ கூலியில் என்னென்னமோ தியரிஸ்லாம் இருக்குது, சைஃபை அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ தியரிஸ்லாம் இருக்குது. இந்த தியரிஸை டீம் எப்படி ஹேண்டில் பண்ணி, ஏன்னா இப்போ உங்களோட விஷன் லோகேனாவோட விஷனு டீம் ஒன்று ஒர்க் பண்ணுது, இங்கே கிட்டத்தட்ட 10,000 15,000 ஒரு விஷன் ஒன்று வருது. இது பார்க்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? இல்லை, எங்களுக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே, நான் எங்க கேட்டாலும் சொல்ற பதில் தான், நீங்கள் என் படத்தை பற்றி பேசுறீங்களா அதுதானே எனக்கு பெரிய விஷயமே. ரெண்டாவது பேசும் பொருளாக இருக்க தான் படமே பண்ணிருக்கோம். ஸோ இவ்வளோ இன்வால்வ்டாக உட்காந்து மாற்றி அது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா உங்களை யோசிக்க வைக்கணும், அவ்வளோதான் எனக்கு தேவை. ஓகே, சினிமாவோட மிகப்பெரிய விஷயமே சிந்திக்க வைக்கிறது தான். ஸோ அதனால் அது ஒர்க் அவுட் ஆகுது, நல்லா இருக்குது. நாங்கள்லாம் படிச்சு போய் சுவாரஸ்யமாக உட்காந்துருப்போம். எங்களுக்கு அது சப்போஸ் அதெல்லாம் யாருமே எதுவுமே பண்ணலை, எந்த தேரியுமே போல சும்மா இருக்குன்னா எனக்கு சொல்ல மாதிரி எதுவுமே பேச வைக்கல. என் ட்ரைலர் ஒன்று பேச வைக்குது, என் டைட்டில் ஒன்று பேச வைக்குது. அதுதான் ஒரு ஃபில்ம் மேக்கர் பெரிய விஷயமே. அதில் அவர் ஜெயிச்சுட்டு தான் இருக்காரு. ஸோ அதான் நீங்கள் அந்த வகை எவ்வளோ பேசுகிறாங்களோ, எவ்வளோ மீம் வருதோ, எவ்வளோ போதோ, அது சந்தோஷம் தான். ஸோ ரஜினி நீங்கள் மீட் பண்ணீங்களா? ஆமாம். என்ன மாதிரி எப்படி இருந்தது அந்த ஆரா? நான் அதுக்கு முன்னாடியே மீட் பண்ணியிருந்தேன். வேட்டையை அப்போ ஃபர்ஸ்ட் பார்க்குறேன் ஆடியோ லான்ச்சில். ஆமாம் ஆமாம். அப்போ மன்ஸ்லாயா பண்ணதுக்காக அவங்க போயிருந்தோம். அப்போ பார்த்துருந்தோம். திருப்பி செட்டுக்கு போனோம். சும்மா அவரை பார்க்க தான் செட்டுக்கு போவோம். ஆமாம், எனக்கு என்ன வேலை செட்டில் அங்கே எதுவுமே இருக்காது. சும்மா இருக்காருன்னு சொன்னா அங்க இருந்து தெரிஞ்சுட்டு போய் பார்த்துட்டு வரோம். அவரு பயங்கரமான ஆள் சார். அதாவது விஷ்ணு வாங்க அப்படின்னு சொன்னாவே போதும், நாளைக்கு டெட்டு. இல்ல எனக்கு நிறைய பேர் சொல்றாங்க, இப்ப என்னன்னா தலைவர் வந்தாலே போதும், ஜஸ்ட் இப்படி பண்ணாலே பக்கத்துலனால இந்த ஆரா ஒண்ணு சொல்றாங்க, கண்டிப்பா ஃபீல் ஆகும் பயங்கரமா அப்படின்னு. அது என்ன ஆரா, என்ன அது சந்தோஷம் சார். ஆக்சுவலா என் பேரு சும்மா சாதாரண பேர் தான் சார். ஆனா விஷ்ணு வாங்கன்னு சொல்லுவோம், அப்பா பயங்கரமான பேர் வச்சிருக்காங்களே எனக்கு. அதாவது தலைவர் கூப்பிடுறாரு அப்படிங்கும் போது அது ஒரு சில பேருக்கு இருக்கும் சார். நாங்கள் ரஜினி சார் பார்க்கும்போது இருக்கும், எங்கள் யூஸ்வலாக விஜய் சார் பார்க்கும்போது இருக்கும். அதான் புரியுது, டாப் ஆஃப் த மைண்ட் அப்னு சொல்கிறாங்க வீட்டில் இருந்து. அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஓகே, எல்லா ஸ்டார்ஸ்ட்டு இது போகும். சூர்யா சார் ஒர்க் பண்ணுவோம் சரி, கமல் சார் போகும்போது சரி, இதெல்லாம் டாப்னு அடிச்ச ஒரு விஷயம். ரஜினி சார் அது அந்த ஒரு தடவை பார்த்துருமா, ஏன்னா போகும்போது எல்லாத்துக்கும் பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு போகிறோம். சின்ன விஷயம் தான், என்ன பாய் சொல்லிட்டு போனான்னு ரஜினி சார் பாய் சொல்லிட்டு போயிருக்காருன்ற ஹாப்பியான விஷயம். ஓகே, ஆனால் இந்த படத்தில் நீங்கள் அசோசியேட் எதுவும் கூட ஒர்க் பண்ணி பாட்டு மட்டும்தான் ஹாய் ஒர்க் பண்ணனால அது நான் ஷூட் போயிட்டு இருந்ததுனால நான் விக்ரம் முடிஞ்ச உடனே நான் படம் பண்ண வெளியே வந்துட்டேன். ஸோ ஆஃப்டர் லாங் ஹசில் அங்கே இங்கேன்னு மாறி கடைசியில் ஹாய் ஸ்டார்ட் பண்ணோம். இடைப்பட்ட வேலை தான் லியோ வந்துட்டு நான் அசிஸ்டன்ட் கிடையாது, பாட்டு மட்டும் ஒர்க் பண்ணேன். பின்ன ஹாயோட ஒர்க் ஆரம்பிச்சது போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதுக்கு இடைவேளை தான் ஆக்சுவலி வேற 2 பாட்டும் நான் பண்ணுறதா இருந்துச்சு கூலியில். ஆமாம், ஓகே. அப்போ ஹாய் ஷூட்டிங் போயிட்டு இருந்தனால நல்லா அது பண்ண முடியல. சரி, ஸோ அதுக்கப்புறம் தான் மோனிகா வந்துச்சு. அப்போ ஒரு பிரேக்கில் இருந்தேன்.
அப்போ அது பண்ணிட்டேன். ஓகே. அண்ட் இந்த கூலி கிரிக்கெட்ல லோக்கல் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாரு, இன்னும் சர்ப்ரைஸா இருக்கலாம், டேபிள்ல போகும்போது மாண்டேஜ்லாம் வரப்போ இவனை தான் கூப்பிட வந்து பாடுறா அப்படின்னு. ஸோ சர்ப்ரைஸ் இருக்கலாம். ஏன்னா நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணி வச்சிருக்கோம். இல்லை இதெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறது போகிறதுன்றது நிறைய எங்களுக்குள்ள டிஸ்கஷன் இருக்கும். ஸோ அதனால போயிட்டு ரஜினி சார் படம்ல இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் போடுவார் அணி அவசியம் தெளிச்சு விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி. எஸ், இது வந்து இப்போ இந்த கேங்குக்கு எவ்வளோ பெருமையா இருக்கு அப்படிங்கிறது நான் கேட்பேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண படங்கள்ல ஒரு 3 ஸ்டார் 4 ஸ்டார் அப்படிங்கிறது ஐ திங்க் பேன் இண்டியன்லேயே பெரிய ஃபார்மேட். விக்ரம் கொடுத்தது கோலிவுட்டுக்கு எவ்வளோ பெரிய பூஸ்ட்னு சொல்லிட்டு அந்த டைம் எல்லாருக்கும் தெரியும். லியோ அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாவும் சரி, ஸ்டார் காஸ்ட் வைஸாவும் சரி. பட் இதுல ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலேருந்து இந்த ப்ராப்பர் பேன் இண்டியன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அமைஞ்ச ஒரு இது. ஸோ இந்த ஸ்டார் காஸ்டிங்கு ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஹாப்பி, ஏன்னா ஒரு நம்ம டீம்லேருந்து வருது அப்படிங்கிறதுனால இதெல்லாம் எங்களால் ஆசைப்பட்டு இருந்தது. நீங்கள் அதாவது ஸ்டார் காஸ்டிங் சொல்லி இங்கே பார்க்கும்போது நாங்கள் மாநகரம் ஸ்டார் காஸ்டிங் மல்டி ஸ்டார், அதுவும் கைண்ட் ஆஃப் பெரிய ஒரு ஸ்டார். அது எக்ஸாக்டாக நீங்கள் அந்த கதையில் இப்போ ஒரு மாநகரம் பண்ணார்னா இந்த சோகால் பெரிய நேம்ஸ்னு சொல்லி இந்த இதில் போடலாம். பட் எங்களுக்கு அவங்களே பெரிய ஸ்டார்ஸ் தான் அந்த டைம். ஸ்ரீனா, சந்தீப்னா, சார்லி, முனிஷ்காந்த், இதுவே எங்களுக்கு ஸ்டார்ஸ் தான். அதை தான் திருப்பி பிரித்து கூலி பண்ணிக்கணும். அதனால பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஓகே. ஏன்னா லோகேஷ்னா அப்படியே தான் இருந்திருக்காரு. அன்னைக்கு நான் மாநகரம் பண்ணால் அது இந்த ஐடியாவில் பண்ணுறதுனா அதே மாதிரி திருப்பி பண்ணுறேன். அதே செட்டப்பில் தான் திருப்பி பண்ணுவேன். இப்போ கூலி பார்க்கும்போது ஓகே என்கிட்ட கொடுத்தா நான் எதுவும் பண்ணி காட்டுவேன். ஓகே, அன்னைக்கு எனக்கு இது கொடுத்தீங்கன்னா அதை பண்ணிட்டேன். அதுதான் நாங்கள் பார்க்குறது. ஸோ அந்த நேரத்தில் எனக்கு இதை பார்க்கும் ஓகே அடுத்து இதை விட பெருசாக பண்ணு பார்ப்பாரு. அவருக்கு அது பிடிக்கும், இத்தனை ஸ்டார்ஸை ஹேண்டில் பண்ணி கொண்டு வருது. ஸோ எனக்கு அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே உண்மையாக உழைச்சி கஷ்டப்பட்டு நேர்மையாக இருந்ததுக்கான ஊதியம் தான் இங்கே வந்து கிடச்சிட்டு இருக்கு. நல்ல விஷயம் தானே. இல்லை, நீ சொல்லும்போது இன்னொன்று எக்ஸ்ட்ரா கேட்க தோணுது. என்னன்னா மறுபடியும் விஷ்ணு அந்த அசோசியேட் உள்ளே போவாரா அப்படிங்கிறது. ஏன்னா ஆப்வியஸாக எல்சியூ கனெக்ட் பயங்கரமாக அடுத்தடுத்து இருக்கும். எல்சியூவில் நீங்கள் பெரிய பார்ட் ஒன்று இருக்கீங்க, உள்ள லொக்கேஷனோட ட்ராவல் ஒன்று இருக்குது. அகெயின் நீங்கள் உள்ளே போய் இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம் நாங்கள் கேள்விப்பட்டோம் ஒன்று எடுத்துருக்காங்க அப்படிங்கிற. ஆமாம், அது அண்ட் நீங்கள் மறுபடியும் அகைன் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தடுத்த எல்சியூவில் இன்கேஸ் லோக்கே நாய் வாடா பண்ணுறா அப்படின்னா. அதெல்லாம் ஃபியூச்சர் கால்ஸ் என்ன தெரியல, அதெல்லாம் இருக்கும். பட் நான் ஆக்ஷன் விரும்பி கிடையாது. ஆமா, நீங்க அதை அடிக்கடி சொல்லிட்டே இருக்கீங்க. நிஜமாவா? பெரிய ஆக்ஷன் விரும்பி ஃபீல் குட் அந்த மாதிரியா இல்லை எப்படி? ஃபீல் குட்னு இல்லை, எனக்கு இப்போ ஆக்ஷன் விரும்பி இப்போ கைதி ரொம்ப பிடிக்கும். சரி, மாதிரி ட்ரை நான் எக்ஸாம்பிளாக பார்க்கணும்னா இப்போ லோகேஷன் அசிஸ்டண்டாக வரேன். அடுத்து என்ன பண்ண மாட்டேன்னா மாநகரத்துலேருந்து ஆரம்பிப்பேன். அதனால் மாநகரம் மாதிரி படம் பண்ணேன். பதில் கைதி படம்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா அது பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஒரு இதில் படம். எந்த சின்னதாக ஏதாச்சும் பண்ணணும். அதாவது நான் என்னெல்லாம் கேட்டியில் பார்த்து சந்தோஷமாக ரசிச்சிருக்கணும், அதெல்லாம் திருப்பி பண்ணணும்னு பார்க்குறேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எனக்கு இருக்கிறதே வந்துட்டு கமல் சார் ரொம்ப பிடிக்கும் டேரக்டராக. பாலச்சந்தர் பிடிக்கும், பாக்யராஜ் சார் பிடிக்கும். எனக்கு இவங்களோட கமல் சார்லேயே பிடிச்ச படம் ஏதாச்சும் சொல்லுங்க. அந்த கிராஃபே டிஃப்ரெண்ட். எனக்கு பிடிச்ச படம் டப்புனு ஃபர்ஸ்ட் அன்பேசியம் தான் சொல்லுவேன். ஃபியாஸ்க்கு அன்பேசியம் ஸ்டண்ட் இருக்குது, ஃபைட் இருக்குது, எமோஷன் இருக்குது, எல்லாமே இருக்கும். எனக்கு இன்னும் டப்புன்னு வசூல் ராஜான்ருவேன், காதல எனக்கு இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்கும். அண்ட் பாக்யராஜ் சாருக்கு இஷ்டத்துக்கு இருக்குது. நான் முந்தாரி முடிச்சில் உட்காந்து நான் படத்தை 3 நாள் தான் பார்த்துட்டே இருக்கேன். பாலச்சந்திரன் சார் தான் அதே சொல்லலாம். நான் இந்த ஒரு படம் சொல்ல முடியாது பாலச்சந்திரன். அவ்வளோ எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். படைப்பா பிடிக்கும், கேஸாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதெல்லாம் தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற பேட்டர்ல இந்த கம்ப்ளீட் அந்த கோர் ஆக்ஷன் இல்லாமல் மிக்சடு. ஆமாம், எல்லாமே மிக்சடு. கோர் ஆக்ஷன் பண்ணால் எனக்கு அதுக்கான இதெல்லாம் தெரியணும். நானே இப்போ என்ன இப்போ தான் நான் என்னையே கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் படம் அடுத்து என்ன பண்ணணும், நாம இப்பதான் படம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல வந்து ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சாதான் தெரியும் நம்ம படத்தை இப்பதான் ரிசீவ் பண்றாங்களான்ட்டு. நீ 1000 யோசிக்கலாம், எனக்கு செல்ஃப் செட்டை பிடிக்கும், பாக்குறவன் என்ன நினைக்கிறான்னு நான் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சதுக்கு இப்போதைக்கு எனக்கு இந்த மாதிரி கதைகள்லாம் வந்துட்டு. ஓகே, லோகேஷ் நான் எல்சியூக்குள்ள போய் பண்ணணும்னா நான் எப்படி பண்ணணும்னு எனக்கே தெரியாது. அதெல்லாம் போகுதுன்னு தெரியும். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.